இங்க மழை வெள்ளத்திற்கான காரணம் மழை வந்து அதிக அளவு பெஞ்சிருச்சு அப்படின்றது மட்டும் கிடையாது. நீர்நிலைகள் சுருக்கப்பட்டு எல்லாமே கட்டடங்களாக மாற்றப்பட்டு நீர்நிலைகள்லாம் அழிக்கப்படுகிறது அப்படிங்கிறத ஒரு ஆய்வு அறிக்கையாவே அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க திரும்ப திரும்ப வரலாறு காணாத மழை பெஞ்சிருச்சு, அதனால மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க, வரலாறு இது வரைக்கும் இந்த மாதிரி மழையை பார்த்ததே இல்லை, மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு பேசிக்கிட்டு தானே இருக்கீங்க தவிர்த்து அறிவுபூர்வமா சிந்திச்சு என்னைக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்க போறீங்க? 2000 கோடி 3000 கோடி 4000 கோடி நான் செலவு பண்ணேன், சிங்கார சென்னையா மாத்த போறோம், இனிமே தண்ணியே நிக்காது, நீங்க சின்ன மழைக்கே பாலத்தை மூடிடுறீங்க, சென்னையில இருக்க பாதி பாலங்களை மூடிடுறீங்க, அடுத்த நாள் காலையில ஒரு போட்டோ வேற நாங்க பாலத்தை கிளீன் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. இதுதான் உங்களுடைய வேலையா? வந்ததுக்கு பிறகு திரும்ப திரும்ப அதை கிளியர் பண்ணி போடுறது தான் வேலையா? வரதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு என்ன வேலை செய்வீங்க? திரும்ப திரும்ப போட்டோ எடுத்து போடுற அரசியல் இங்க தேவை கிடையாது. மக்கள் அதெல்லாம் பார்த்து பார்த்து புளிச்சு போயிருக்காங்க. வெள்ளம் வந்துருச்சுன்னா உடனே பிரெட் பாக்கெட் எடுத்து வந்து கொடுக்கறதும், உடனே போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதும், அமைச்சர் வந்து விசாரிக்கிறது, இதெல்லாம் மக்கள் விரும்பல. மக்கள் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக வரும் முன் காப்பதற்கு என்ன நடவடிக்கை, சயின்டிபிக்கா என்ன பண்ணணும், அறிவியல் பூர்வமா என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. இந்த சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறது, சம்பிரதாயத்துக்காக போய் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறது, இதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனாலும் வேற வழி இல்லாம அதையும் செய்ய வேண்டிய சூழல் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மீடியாக்கள் மூலியமாகவும் இணையதளங்கள் மூலியமாகவும் இவர்கள் வந்து சேற்றை வாரி இறக்கிறார்கள். ஆனா உண்மையிலேயே மக்கள் யார் மேல சேற்றை வாரி இறக்கிறார்கள்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அரசியல் பண்ணணும்.